மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வா தமிழாவா. கோபரேட்டட் பை லட்சுமி செராமிக்ஸ், கம்ஃபர்ட் பார்ட்னர் ஆனந்த் பனியன் அண்ட் இன்னர்வேர், அசோசியேட் பார்ட்னர் ஹர்ஷா டைல்ஸ். மனித வாழ்வில் உன்னே ஒன்று தான் உண்மை. அந்த உண்மை எதுனா அம்மா. யாரும் எந்த சந்தேகமும் இல்லாமல் இருக்கிற ஒரு நிச்சயமான ஒரு உறவு என்பது அம்மா மட்டும்தான். அப்போ அப்பா யார் அப்படின்னா அது அம்மா மேலே வச்சிருக்க நம்பிக்கை. ஆனால் மனிதன் தான் சிந்திக்க வந்த பிறகு, தான் சமூகத்தோடு பழக ஆரம்பித்த பிறகு அவன் தனக்கான ஒரு உறவை போல உன்னை தேர்ந்தெடுக்கிறான். அது நட்பு. அந்த நட்பு தான் இந்த உறவை விட முக்கியம்னு ஒரு காலகட்டத்தில் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். பல நட்பு இருந்ததுக்கப்புறம் இல்லை, 1000 நட்பு இருந்தாலும் உறவு தான் முக்கியம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நண்பர்களையே வீட்டில் கூட்டு என்ன சொல்கிறோம்னா, இந்த வீட்டில் அவன் இன்னொரு புள்ள மாதிரி, அவன் இன்னொரு புள்ள இல்லை, அவன் இன்னொரு புள்ள மாதிரி. அப்பா மகன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க, நண்பர்கள் மாதிரி பழகுவாங்க. நண்பர்கள் இல்லை அவங்க, அந்த அப்பாவும் அந்த பையனும் நண்பர்கள் மாதிரி பழகுவாங்க. அப்போ இங்கே உறவும் சரி நட்பும் சரி அந்த இடத்த முழுமையாக நிரப்புவதில்லை, அது மாதிரி தான், அதை போலன்னு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எல்லாம் மீறி இல்லை, இவன் தான் எல்லாமும், இவள் தான் எல்லாமும், இவள் இல்லாமல் யாருமே இல்லை, எனக்கு நட்பு மட்டும்தான் முக்கியம், உறவுகளால் நான் எல்லாமே, எனக்கு துன்பம் தான், அல்லது என்னுடைய துன்ப நேரத்தில் எந்த உறவும் கூட வரல, நட்பு தான் கூட வந்துச்சுன்னு சொல்கிற ஒரு சாராரம் இல்லை. எனக்கு நண்பர்கள் நிறைய இருக்காங்க, எல்லாரோடையும் நல்லுறவு இருக்குது. ஆனால் இறுதியாக என்னோட இருப்ப போது என்னுடைய உறவு மட்டும்தான், சொந்தம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு பக்கமும் இருக்கும். இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் சிக்கலான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் நமக்கு துணை நிற்பது நட்பு என்று ஒரு அணியினரும் இல்லை, உறவே அப்படின்னு மறுபிரிவும் பேச வந்திருக்காங்க. இப்போ நான் முதல்ல நட்பு என்று சொல்வது தான் நவீனம் இல்லையா? காரணம் அது பழசு, நட்பு என்பது புதுசு. உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, பிறந்ததிலிருந்து நம்மோடு உடன் வருகிற ஒரு சொந்தம், ஒரு உறவு இருக்குது. அது இல்லாமல் நான் தேர்ந்தெடுத்த இந்த நட்பு தான் பெருசுன்னு ஏன் நினைக்கிறீங்க? எந்த காலகட்டத்திலையும் எனக்கு திருமணமாகி 26 வருடம் ஆயிடுச்சு. இன்னி வரையும் எனக்கு தாய் தகப்பன் இருந்தும் உறவுகள் இருந்தும் எந்த உதவியும் எனக்கு கிடையாது. ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு சரியான கணவரும் தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுக்கல. இன்னி வரையும் நான் இந்த உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கும் என்னோட நட்பு தான். உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர் இறந்து போயிட்டார். அப்போது உடனே ஃபோன் பண்ணது அம்மாவுக்கு, அக்காவுக்கு, அண்ணன் தம்பிக்கு ஃபோன். யாருமே வரல சார். ஒரே அடுத்த நிமிஷம் என் நண்பர்களுக்கு நான் அத்தனை பேரும் ஃபுல்லாக காரியம் முடிகிற வரையும் இருந்து கடைசி வரையும் வந்தாங்க. கூட பிறந்த என் அண்ணன் வரல சார், என் தாய் வரல சார். அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க தான் நான். வேறு யாரையும் போய் கல்யாணம் பண்ணிக்கல, ஒரே ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், வேறு ஜாதி கிடையாது. நான் நட்புல ஜாதியை பார்க்கல சார், தாய் தந்தையை பார்க்கல, என்னுடைய நட்பு தான் முக்கியம். இன்னி வரைக்கும் நான் நட்போட தான் சார் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் உறவு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா ஸ்கூல் டைம்ஸில் என்ன சித்தப்பா பெரியப்பா, நான் சின்ன ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி. நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி வேணும்னு நான் வந்தேன். வரும்போது பார்த்தா எனக்கு 4 கொழுந்தனார் 4 நாத்தனார். அப்போ 8 பேர் தான் எங்கள் வீட்டுக்கு அடிச்சது 9 பேர். 9 பேரும் அப்போ 20 வயசுல எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஜாலியாக இருந்திருப்போம், படிப்பு, அம்மா அப்பா, இதை தவிர நமக்கு தெரியாது, ஒரு அண்ணன் அப்படி இருந்திருப்போம். இங்கே நம்ம உறவுகளுக்காக அங்கே வரோம். வரும்போது அங்கே அவ்வளோ ஒரு பாலிடிக்ஸ் சார். அப்போ உறவுனா நமக்கு பணத்தால் உதவி கொடுக்கறது கிடையாது, மனதால் நமக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. மனதால் ஒரு உளவியலாக நமக்கு மன ரீதியாக அவங்க பாதிப்பு கொடுக்குறாங்க. பாதிப்பு கொடுக்கும்போது நம்ம ஒரு மனநல மருத்துவமனைக்கே போகிற லெவலுக்கு என்னை உண்டாக்குனாங்க. நான் ஆசைப்பட்டு தான் வந்தேன். இப்போ வெறுத்து வெளியில போய் நீங்கள் திருமணமாகி வந்த பொழுது கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்களா? கூட்டு குடும்பத்தில் நல்லா 3 பேரோடையும் அழகாக இருந்துட்டு இருந்தோம். நாத்தனார்லாம் சைலண்ட் கில்லர். யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நாத்தனார்லாம் சைலண்ட் கில்லர். ஓரக்கத்தின்னு வந்து பொதுவாக எல்லா நாத்தனாரும் நான் சொல்கிறேன் சார், ஒரு 2% தான் சார் இருக்க முடியும். 98% நான் சொல்கிறேன் சார். நான் எனக்கு 61 வயதாகுது. எனக்கு மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் 35 வருடம். இப்போ பேசுகிறவங்க பேசலாம் சார் உறவுகள்னு, ஆனால் நட்பால் நான் இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கேன். சொந்தங்களை விட நட்பே உயர்ந்ததுன்னு ஏன் நினைக்கிறீங்க? என்னை திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க மாமா பொண்ணை எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தது. இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரவங்க என்னை ஆசைப்பட்டதுனால என்னை திருமணம் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த வீட்டில் என்னை ஒரு புறந்தள்ளி எதுலேயுமே என்னை சேர்க்காத நிலையில் தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் மாசமாக இருந்தேன். அந்த 10 மாதமும் என்னை அவங்க உறவினர் யாருமே பார்க்கல. குழந்தை பிறந்துச்சு சார், அதுக்கு ஆஸ்பத்திரியில் பார்க்கல. என்னுடைய ஃப்ரெண்டு தான் எல்லாமே பண்ணினாங்க.
அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வளர்ச்சி இல்லாமல் பிறந்துட்டு சார். என்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு என்னுடைய தோழியோட நான் தனி ஒரு மனுஷியாக இருந்தேன் சார். என்னுடைய உறவு யாருமே வரல. 2 வருஷம் கழித்து என்னுடைய குழந்தை இறந்து போயிட்டு சார். அந்த குழந்தை இறந்ததுக்கு கூட என்னுடைய மாமியாரோ நாத்தனாரோ கொழுந்தனாரோ யாருமே வரல. என்னுடைய ஃப்ரெண்டுகளாக வந்து தான் நாங்கள் இறுதிக்க சடங்கே பண்ணணும். என்னுடைய உறவு அன்னைக்கு உதவி செய்யலை சார். அதனால நட்பு தான் எனக்கு பெருசு சார். இப்போ வந்துட்டு என்னுடைய கூட பிறந்தவங்களோ என்னுடைய உறவுகளுக்கோ எனக்கு என்ன திறமை இருக்குது, எனக்கு எது பிடிக்கும், நான் எதில் வெல்வெஸ்டாக இருக்கேன்றது கண்டிப்பாக தெரியாது. 8 மணி நேரம் என் கூட படிக்கிறாங்க பார்த்தீங்களா என் நண்பர், அவருக்கு தெரியும். அப்படி தான் சார் என் திறமையை என் தோழி ஒருத்தி எல்கேஜிலேருந்து எனக்கு தோழியாக இருந்தவ என் திறமையை கண்டுபிடிச்சி இன்றைக்கி எனக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு ஒரு உருவாக்கியிருக்கானா அது என் தோழி தான். இது நான் சும்மா ஒரு பேருக்காக சொல்ல சார். ஒரு டீச்சராக ஒரு வேலை பார்த்தேன் அந்த ஸ்கூலில் 1008. ஆமாம், நான் ஒரு டீச்சர், ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், என்னுடைய சில விஷயங்கள்லாம் என்னால் அந்த ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. சில சிக்கல் இருந்துச்சு. பட் எனக்கு இதெல்லாம் பசங்களுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சில சட்டத்திட்டங்களால் அதெல்லாம் என்ன பண்ணாங்க, முரண்பாடு பண்ணுறாங்க. அப்போ கூட வேலை பார்த்த எல்கேஜி ஃப்ரெண்டு சார். எல்கேஜிலேருந்து ஒன்றா படித்தோம், ஒன்றா கல்யாணம் பண்ணோம், ஒரே இடத்துல வேலையும் பார்த்தோம். அவளுடைய உண்டுதல் தான் என்ன செஞ்சா, உனக்கு இந்த திறமை இருக்குது, நீ வெளியே போய் நமக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்கூல்னு சொல்லிட்டு, உனக்கு இருக்க திறமையை இங்கேயே போராடி வீணாக்காதுன்னு சொல்லிட்டு என் திறமையை ஊக்குவிச்சு இந்த அன்ஷா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆனந்தி அண்ட் ஷக்கீலானா என் ஃப்ரெண்டு ஆனந்தி, அவருடைய பேரில் தான் இன்றைக்கி ஸ்கூல் தொடங்கணும். இன்றைக்கி 4 பிரான்ச் இருக்குது சார். இன்றைக்கி யாருக்குமே என்ன ஷக்கீலான்னு தெரியாது, அன்ஷான் தான் தெரியும். அந்த அடையாளத்தை உண்டாக்குனவளே என்னுடைய தோழி தான். உண்மையாகவே கீழே இறக்கி விடுறது தான் உறவு, தூக்கி விடுறது மட்டும்தான் சார் நட்பு. நட்புக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. தன்னலம் சுயநலம் இல்லாதது நட்பு சார். ஓகே. நான் சின்ன பிள்ளையிலேருந்து 3 பொண்ணாக தான் வளர்ந்தோம். 3 பொண்ணா வளர்ந்தோம்னா அக்கா தங்கச்சி 3 பேர் ஒன்றா வளர்ந்தீங்க? அக்கா தங்கச்சி 3 பேருமே. அப்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கள் அப்பா மட்டும்தான் எங்களுக்கு சப்போர்ட். எங்கள் அப்பா தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட் அந்த எல்லாமே. பட் ஆனால் நாங்கள் ஒரு விஷயம் ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கூட எல்லாருமே எங்களை எப்படி தாழ்த்தி போடலாம் அப்படி தான் யோசிச்சாங்களே தவிர்த்து இப்போ வரைக்குமே வந்து யாருமே ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படி கிடையாது. எங்கள் அப்பா வந்து மேஸ்திரி தான். எங்கள் அப்பா ஒர்க் பண்ணி எங்கள் 3 பேருமே படிக்க வச்சார். ஸோ இது வரைக்குமே அந்த சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு பொறாம பொச்சரிப்பு இருக்குது, பேசுகிறாங்களே தவிர்த்து அவங்க இப்படி அப்படின்னு பேசுவாங்க, தாழ்த்தி எந்த இடத்துலையுமே தூக்கி போடுவாங்களே தவிர்த்து யாருமே உயர்த்த மாட்டாங்க சார். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு நாள் அட்மிட் ஆகி 15 days பலவரமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ என் ஃப்ரெண்டு தான் என் கூட இருந்து அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணி எப்போவுமே வந்து மார்னிங் நைட்டெல்லாம் டே ஷிஃப்ட் மாதிரி வந்து என்கிட்ட என்னை பார்த்துக்கிட்டா சார், என்னை க்ளீன் பண்ணி எல்லாம். பட் இந்த உறவுகள்லாம் வந்து இப்போ நான் உறவாக இருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் பண்ணுவேன் அப்படி சொல்லுவாங்களே தவிர்த்து பட் பண்ண மாட்டாங்க சார். இதுதான் உறுதியாக சொல்லணும். திருமணமாகி வரும்போது 21 வயசு. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது வந்து ஒரு பெரிய குடும்பம். ஆனால் கல்யாணம் ஆகி 14 வருஷம் நான் பாடலை. நீ 4 வயசுல பாடினாலும் கல்யாணம் பண்ணி நிப்பாட்டிங்களா? கல்யாணம் பண்ணும்போது 4.5 வயசுலேருந்து பாட்டு கற்றுக்கிட்டாள். கல்யாணம் 6 வரைக்கும் பாடினாள். கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்தப்போ 3 மணி நேரம் பாடியிருக்கோம். திருமணமாகி அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது எல்லாரும் பாடலாம் அப்படின்னு சொல்லி விளக்கேற்றி வச்சுட்டு பாட உட்காடுறோம். அன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் பாடுறோம். அதுக்கப்புறம் ஸ்ருதி பாக்ஸில் தூசி தான். ஆனால் இந்த உறவுகள் என்ன பண்ணினாங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம், லேட்டஸ்ட் உதாரணம் சொல்கிறேன். அவங்க கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, இது ஒரு அசிங்கமான ஒரு இண்டஸ்ட்ரி ஆச்சே, எது சங்கீதம் பாடுறது, அதில் எதுக்கு நீ இருக்க, வீட்டில் சமைச்சு போட்டுட்டு இருக்கக்கூடாதா நார்மல் உமனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க மனைவி என்னோட ஓரக்கத்தி, வித் ஆல் குட் ரிகார்ட்ஸ் ஃபார் ஹர், அவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் பல வருஷமாக வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் சமைச்சு போட்டிருக்கலாமே, அவங்க எதுக்கு வேலைக்கு போகணும்? அப்போது அடுத்தவன் மனைவினா அது வந்து வீட்டில் உட்காரணும். அட்வைஸ், இந்த மாதிரி ஃப்ரீ அட்வைஸஸ் உறவுகள் கொடுப்பாங்க. நம்ம வந்து என்னதான் இவ்வளவு வலுவாக இவர்கள் வந்து நட்பை பற்றி பேசினா கூட நம்ம உறவுகள் வந்து நம்முடைய வாழ்வு என்பது தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளால், குழந்தை பிறப்பு, சடங்கு, திருமணம், மறுபடியும் குழந்தை பிறப்பு, இப்படி நிறைய விழாக்களால் நிறைந்திருக்கிறது. இந்த விழாக்களில் எப்பொழுதும் உறவு தான் முதல்ல வந்து நிற்கும். அந்த சடங்கை செய்கிறதுக்கு உறவு தேவைப்பட்டுரும். மாமா மாதிரி ஒரு நண்பர் இருப்பார், சித்தப்பா மாதிரி ஒரு நண்பர் இருப்பார், அத்தை மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் அதுக்காக அவங்க நலங்கு வைக்க முடியாது, அத்தை தான் நலங்கு வைக்க முடியும். அப்படி என் வாழ்வில் இந்த உறவு மிகச்சிறந்த உறவுன்னு சொல்கிறத எது சொல்லுவீங்க? ஹார்ட் அட்டாக் வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தப்போ என்கிட்ட வந்து பெருசாக பணம் காசு இல்லை சார். என்னுடைய உறவினர் தான், என் ஓன் கசின் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் சார். ஓகே. இம்மீடியட்லி எனக்கு உடனே மோனுக்கு ஹார்ட் அட்டாக்கான்னு சொல்லி உடனே வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்லேருந்து பணம் வாங்கி கொடுத்து என்னை அட்மிட் பண்ண வச்சு என்னை காப்பாற்றினது சேகர் தான். பட் அந்த நேரத்தில் உடனே 2.5 லட்சம் ரூபாய் கட்டணுன்னொன்னையும் உடனே இது பண்ணார். ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஏமாத்துகிற ஃப்ரெண்ட்ஸும் நிறையா இருக்காங்க, காசுக்காகவே பழகிற ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நிறைய பேர் இருக்காங்க.
அவங்க கண்ணுக்கு அந்த என்னுடைய காசு பணம் மட்டும்தான் முக்கியமாக இருக்குது. அந்த நட்பு உண்மையான நட்பு நான் நினச்சி ஏமாந்து போயிருக்கேன் அவங்க கிட்ட. ஒரு விஷயத்துலையும் பணத்தை இழந்திருக்கேன் சார் நண்பர்களுக்காக. நீங்கள் சொல்ல உறவினர்கள் அப்படி இல்லை சார், என்னுடைய காசு பணத்தை மதிக்கல சார் அவங்க. நீங்கள் சொல்ல வருது அவர்களை போல எதிர்பார்ப்பற்றது நட்புன்னு சொல்லாதீங்க, எதிர்பார்ப்போட தான் நட்பு இருக்குன்னு சொல்ல நிறையா இருக்குது சார். உங்களுடைய வாழ்வில் இந்த உறவு மிக முக்கியம்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கம்மா. சார் எனக்கு வந்து என் தங்க தான் ரொம்ப ஃபேவராக இருக்காங்க. ஆக்சுவலி நான் சென்னையில் வாழ்கிறேன். பட் என் தங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க. எனக்கு இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ ஒரு தடவையும் நான் அங்கே போகும்போது எனக்கு எல்லா வகையிலையும் ஒரு மந்திரியா ஒரு துணையா கூட நின்று பேக் போனாக இருக்கிறது அவங்க தான். ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு வந்து சக்கரை தண்ணி வைக்கிறதுலேருந்து தாய் மாமா வந்து முன்னாடி நின்று வைப்பார். அதே மாதிரி அந்த குழந்தை சடங்கு வச்சா கூட வந்து தாய் மாமா உறவு சீர் செய்யணும். அதே மாதிரி பாட்டி தாத்தா உறவுகள், இந்த மாதிரி எல்லா உறவுகளும் நம்ம கூட இருந்துட்டே தான் இருப்பாங்க. வீட்டில் அப்பா இருந்தா கூட கல்யாணம் வந்தா பெரியப்பா இருந்தா அவர் தான் முன்னாடி நிப்பாரு. கண்டிப்பா அவர்தான் மூத்தவர். மேடையில நின்று அந்த குழந்தைக்கு எல்லாம் பண்றது பெரியப்பா பெரியம்மா தான் நிப்பாங்க. நலுங்கு பண்றது அத்தை மாமா மாமா உறவு. இவங்க சொன்னாங்களே நாத்தனார் வந்து கத்தின்னு சொல்லி, அந்த சமயத்துல அவங்கள தான் நாத்தனார் நாறு ஓரகத்தி தான் கத்தி, குழப்பிக்காதீங்க போட்டு ஓரகத்தி அவங்க கூட வந்து நிப்பாங்க சார். அந்த சமயத்துல அந்த மற்ற சபையில இருக்க பேருக்காவது வந்து நின்று எல்லாம் செய்வாங்க. இல்ல நாத்தனாரு பண்றாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். நாங்க அடிபட்டு அப்புறம் தானே சொல்றோம். ஆரம்பத்திலேயே ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள போகும்போதே நாத்தனார் சரியில்லைங்கிற மென்டாலிட்டியில போல நாங்க. உண்மையிலே சொல்றேன் சார், நீங்க உறவு வந்து பண்ணணும்னு சொன்னீங்க. சத்தியமா சொல்றேன், என் பொண்ணு கல்யாணத்துல ஒரு உறவு கூட நான் கூப்பிடல. என்னோட 60ஆம் கல்யாணத்துல ஒரு உறவு கூட கூப்பிடல. வேணா நான் எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்றேன். எந்த உறவுமே கூப்பிடாம தனியா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 60 70 பேர் 150 பேர் 200 பேர் இப்படி வச்சு நான் கல்யாணம் பண்ண என் ஒரே பொண்ணு. உங்கள் வாழ்வில் உங்களுக்கு மிக முக்கியமான உறவு எதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி, நம்ம வீட்டு குடும்ப சார்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எல்லா விஷயத்துலையுமே. ஏன்னா ஒருத்தர்னா எனக்கு சொல்ல போனால் என்னோட அண்ணா. ஏன்னா எனக்கு வந்து 2014 வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வந்து டயக்னோஸ் பண்ணாங்க. அப்போது நாங்கள் வந்து இருந்த சூழ்நிலையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமாக இருந்த வீடெல்லாம் இருந்துச்சு. அப்போ எல்லாமே டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே போச்சு. அந்த டைமில் வந்து கண்ணை மூடி என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆறுதல் சொன்னது வந்து எங்கள் அண்ணா அம்மா அப்பா. இன்னொன்று வந்து சொல்லப்போனால் இவங்க சொன்னாங்க நாத்தனார்லாம் வந்து கத்தி அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது சார். நாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் எப்படி நடந்துக்கிறோங்கிற விதம் தான் மெயினாக. அவங்க கத்தியாக இருந்தால் கூடயும் நம்ம வந்து வாழைப்பழமாக கூட இருந்துக்கலாம், நம்ம சாஃப்டாக பேசினா கூடயும் நம்ம அவங்கக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டோம், நல்ல விதமாக நடந்துப்பாங்க. நீங்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கிறது தான் மெயின். அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் போய் ஹெல்ப்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் அக்செப்ட் பண்ணுவாங்க, செகண்ட் டைம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பிஸிமாங்க, தேர்ட் டைம் மெசேஜ் பண்ணால் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஊரை விட்டே போயிடுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு மிக முக்கியமான உறவு எதுன்னு நினைக்கிறீங்க? சார் நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா நான் என் தங்கன்னு ஒரு சின்ன ஃபேமிலி தான். பட் 96 நான் ஒரு 20 இயர்ஸில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு 5 சிஸ்டர்ஸ் 2 பிரதர், ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ளே நான் வரேன். ஆனால் என்னென்னா 25 வருஷமாக ஒரு தீபாவளி பொங்கல் கூட அந்த நான் ஃபர்ஸ்ட் இயர் இருந்ததில் ஒருத்தரை விட்டுட்டு நாங்கள் பண்ணதே இல்லை. இது வந்து ரெக்கார்ட் பிரேக் ஆகி தந்தி பேப்பரில் கூட போட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆமாங்க சார். அடுத்தது வந்து நான் ஒரு 35 இயர்ஸில் தான் நாங்கள் படித்தோம். ஆக்சுவலாக சைக்காலஜி முடித்தேன், அதுக்கப்புறமா லா படித்தேன், நானும் எங்கள் ஹஸ்பண்டும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் வேறு ஊரில் போய் படிக்கிறதுக்கு இருந்ததுனால எக்ஸாமினேஷன் டைம்லலாம் 15 days 20 days ட்ராவல் பண்ணி அங்கே போய் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என் பசங்களை இவரோட அண்ணி எங்கள் அப்பா எங்கள் அம்மா இவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களாம் இல்லைன்னா நாங்கள் அந்த ஏஜில் எங்கள் குழந்தைங்களை விட்டுட்டு போய் ட்ராவல் பண்ணி படிச்சிருக்க முடியுமான்னு தெரியாது. உங்கள் வாழ்வில் உங்களுக்கு மிகச்சிறந்த உறவு அல்லது தவிர்க்க முடியாத உறவு அப்படின்னு எதை சொல்லுவீங்க? சார் என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லி சொன்னால் மாமா, தாய் மாமாலாம் கிடையாது, ஊரில் அவங்க அடுத்த கட்ட சொந்தம். ஓகே, ஒன்று விட்ட சொந்தம். ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து ஒரு குக்கிராமத்துலேருந்து வர்றேன், சென்னைக்கு வர்றேன். எங்கெங்கேயோ வேலை தேடுறேன். 12வது முடிச்சதுக்கு பின்னாடி வேலை எங்கேயும் கிடைக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, சரி என்னோடய லாட்ஜில் வேணால் நீ வேலை பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் வேலை அங்கே பார்க்குறேன். பார்த்துட்டே இருக்கும்பொழுது 12வது முடிச்சுட்டு வரும்பொழுது எனக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டதுக்கு பின்னாடி அந்த லாட்ஜில் இருந்த 3வது ஃப்ளோரில் வந்து நியூ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் தங்கியிருந்தாங்க. அவங்க மூலமாக நியூ காலேஜில் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதெல்லாம் இவருக்கு தெரியாமல் நான் ஒரு மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு நேரத்தில் தெரிய வருது, அவர் கூப்பிட்டு அனுப்புகிறாரு. என்ன தம்பி என்ன பண்ண போகிற? படிக்க போகிறேன். நான் எப்படி நீ படிப்ப? வீட்டில் எதுவும் சப்போர்ட் இல்லையே? இல்லை பரவாயில்ல, நான் வந்து நைட்டு ஏதாவது நான் பார்த்துக்கிறேன். நான் இப்போ காசுக்கெலாம் என்ன பண்ணுவேன், வர்ற டிப்ஸை வச்சு நான் வந்து படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
சொன்ன உடனே சரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவருடைய உதவியாளரை அனுப்பி அதே நியூ காலேஜுக்கு கூட்டு போகிறாரு. கூட்டு போனால் அங்கே எல்லாம் சீட்டெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லானதுக்கு பின்னாடி ஒரு வாரம் கழித்து ஃபோன் வருது, லாட்ஜுக்கு ஃபோன் வருது, தம்பி உன்ட்ட இருக்கிறதே நல்ல சட்டையை போட்டுக்கிட்டு நீ ஆஃபீஸில் வந்து பார்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. லாட்ஜிலேருந்து கிளம்பி அவர் ஒரு 1.5 கிலோமீட்ரு அவர் நடந்து போய் ஆஃபீஸில் போய் சேர்ந்துட்டேன். காரில் ஏறிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. காரில் ஏறிக்கிட்டு ராயப்பேட்டாலேருந்து எனக்கு அப்போ தெரியாது கிட்டத்தட்ட ஈசிஆருக்கு கிட்ட கூட்டு போகிறாரு. ஈசிஆர் பனையூரில் கூட்டு போய் அங்கே என்ன பண்ணுறாரு கேட்குறாரு, நீ லாட்ஜில் வேலை பார்த்துக்கிட்டே வந்து படிக்கிறியா இல்லை ஒரு இடத்துல நீ டியூஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு படிக்கிறியா அப்படின்னு சொல்லும் பொழுது 12வது தான் எலிஜிபிள், பரவாயில்ல எனக்கு டியூஷனே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் வந்துட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு பின்னாடி அதில் வந்து சரி இந்த பையன் இங்கேயே தங்கிக்கிறட்டும், பக்கத்தில் மேடவாக்கத்தில் காகிதம் இல்லத் காலேஜ் இருக்குது அங்கே படிச்சுக்கிறட்டும், அவன் போயிட்டு வந்துட்டு இருக்கட்டும், அவனுக்கு என்ன தேவையோ நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாரு. விட்டுட்டு போனதுக்கு பின்னாடி நான் அங்கே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன், திருப்பி பிஎட் படிக்கிறேன், திருப்பி எம்எட் படிக்கிறேன். எம்எட் படிச்சுட்டு இன்றைக்கி நான் பிஹெச்டி ஸ்காலராக நான் வந்து இங்கே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முதற் காரணம் அந்த மாமா தான். பொருளாதார சிக்கல் தான் பெரிய சிக்கலாக இருக்கும். ஒரு பொருளாதார தேவை வரும் பொழுது ரொம்ப பிளாங்க் ஆயிடும், யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல். அப்படி கேட்காமலேயே பண உதவியை வந்து செய்வது யாருன்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆகும்போது அவருக்கு வேலை இல்லை. அப்போ என்னோட சிஸ்டர்லாம் சொன்னாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க வேலை கிடைக்கிற வரைக்கும்னாங்க. சரின்னு அவங்க வந்து அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க 3 வேளை சாப்பாடு போடலாம், தங்கறதுக்கு இடம் கொடுக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். பட் வேலை யார் வாங்கி தருது? லைஃப் டைம் ஃபுல்லாக எங்களை வச்சு எங்களுக்கு ஒரு வழி காட்டணும்ல, அது அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க வேறு லைன். அதனால் இவரோட கூட பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணாங்க நிறைய இடத்துல. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட்டை வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது அப்போ சொன்னான், வெங்கட் நீ கூட அப்ளை பண்ணலாமே, உனக்கும் நம்மலாம் சேர்ந்தே போகலாம், நம்மலாம் ஒன்றா தானே படிச்சிருக்கோமோ, கஷ்டமோ நஷ்டமோ உனக்கும் வேலை கிடைக்கும், நம்ம போகலாம், உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறக்க போகிறது, நீ எத்தனை நாள் உங்கள் அக்காவை டிபெண்ட் பண்ணி நீ இருப்ப. அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சொன்னால் ஒய்ஃபை விட்டுட்டு அவள் படிப்பை முடிக்கட்டும், அவளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டும், ஸோ நீ என் கூட கிளம்பி வா. கடைசி வரைக்குமே நம்மளோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் கேட்காமலேயே இந்த பொருளாதார உதவியை செய்தது இவர்கள் தானே, யாரை சொல்லுவீங்க? பொருளாதார உதவி என்று சொல்ல முடியாது சார். எல்லா விதத்துலேயும் மாரல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட், ஃபிசிக்கலி டு பி வித் யூ, அது எல்லாமே வந்து பண்ணுறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சார். ஏன்னா அதில் வந்து ஒரு மோட்டிவ் கிடையாது. சொந்தக்காரர் அப்படி இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாமா, அடுத்த வாரம் ஃபோன் பண்ணுறியா, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸோ அந்த நம்மளுக்கு இமீடியட்டாக ஒரு ரிலீஃப் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு லெக்சர் வைக்கிறதுலே தான் முன்னேற்றமாக நிற்பாங்க ஒழிய அவங்க ஹெல்ப் பண்ணணும். ஐயோ இந்த பிள்ளை நம்மக்கிட்ட வந்து ஏதோ கேட்குது, அது என்னென்னு காது கொடுத்துக்குவேன். நான் அவனுக்கு அப்போவே சொன்னேன், அவனை கல்யாணம் பண்ணாதேன்னு சொன்னேன். எனக்கு லவ் மேரேஜ் சார். இது தெரியுதா? இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்ல வேண்டாம், முதல் ஸ்டேட்மெண்ட்லேயே தெரியுது. அதுவே ஒரு பெரிய குற்றமாக தான் என் சொந்தங்கள், எங்கள் அம்மா உட்பட. அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தார் பொண்ணுன்றது ஒரே காரணத்துக்கான. அம்மா வாஸ் டெட் அகேன்ஸ்ட், அவன் படிக்கலை, நீ அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து அவங்க ஃபேமிலிக்கு நான் வாழ்க்கப்பட்டு வந்தேன் சார். ஓகே, என் பேரண்ட்ஸ் எதிர்த்து தான் வந்த பிகினிங்லேருந்தே என்ன ஒரு எதிரியாக தான் பார்த்தாங்க. கடைசியில் என்னை தூக்கி வெளியில் போடும்போது சார் 3 பிள்ளைங்களோட வெளியில் போட்டாங்க இல்லையோ சொந்தம், இந்த பொண்ணு நம்பி வந்தாலே இவளுக்கு எதாவது பண்ணணும்னு நினைக்கல. அந்த 3 பிள்ளைகள் கணக்கிலேயே வரல. டிவோர்ஸ் ஆகி வெளியில் வந்தோடனே இந்த 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நான் ஒரு ரூபி நான் மெயின்டெனன்ஸ் வாங்கலை சார். ஈவன் தோ நான் லண்டன்லேருந்து நான் கேட்கல. சரி என்னால் எங்கள் அப்பா படிப்பு சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஐ ஹேவ் 2 degrees, எனக்கு தைரியம் இருக்குன்னு நான் வெளியில் வந்தேன். நான் வந்து அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் இந்தியாவுக்கு வந்தேன். சரி இங்கே வந்து ஒரு 14 years. அப்போ கூட நான் அங்கேருந்து இங்கே வரும்போது ஒரு ஃப்ரெண்டு தான், அவள் பேர் வசந்தி, நான் கண்டிப்பாக பேர் சொல்லி ஆகணும். ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு வெறுப்பாக இருக்குது, நான் ஐ நீட் அ சேஞ்ச், நீ வா நான் இருக்கேன். ஓகே, கூப்பிட்டது அவள் தான். எனக்கு காலேஜ் அட்மிஷனுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூலில் சரி எனக்கு வீடு எடுத்து கொடுத்து எல்லாமே அவள் தான் பண்ணான். ஆனால் சொந்தக்காரன் இந்த நிமிஷம் வரை இவ என்ன பண்ணுறா, எப்படி வளர்த்தா, இன்றைக்கி பசங்களை வளர்த்தாச்சு சார். ஆனால் அந்த ட்ராவல் இருக்குது பாருங்க, தனியே ட்ராவல் பண்ண அந்த 25 yearsல ஒரு சொந்தம் வந்து கேட்கல. நீங்க வழியில போகும்பொழுது ஒரு விபத்தை பார்க்கும்பொழுது இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, சத்தியமா நீங்க போற வேலையை விட்டுட்டு அவனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், சத்தியமா அத்தனை பேர் கேட்க முடியுமா? அதுவே உங்களிடம் பேசாத உன் தங்கச்சியோட குழந்தையோ அண்ணனோட குழந்தையோ லாரியில் அடிபட்டு கிடக்கும் போது நீ வண்டியில போகும்போது பாத்தீங்கன்னா கண்ணீரோட ஓடி போய் காப்பாத்துவியா, காப்பாற்ற மாட்டியா? ஆத்மாவுக்கும் மகாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். 60 நாடு போயிருக்கீங்க, 6000 பக்கம் எழுதிருக்கீங்க, மிகப்பெரிய ஆசிரியர். ஆத்மா எப்ப சார் மகாத்மாவாகுது?
சுயநலமற்ற பொதுநலமற்ற சுயநலம் வரும்பொழுது அடிபட்டு கிடக்கிற சொந்தக்காரன் தெரிஞ்சா பதறி ஓட்டினா அது ஆத்மா. புரியுதா? அடிபட்ட யாரே மகாத்மா. ஆனா உறவு வந்து இருக்கே சார். நீங்க மகாத்மா ஆகணுமா ஆத்மா ஆகணுமா? மனுஷனா ஆகணும் சார். சரி, மனுஷன் ஆகணுமா சித்தப்பா ஆகணுமா? உறவா இருக்கணும் சார். உறவா தான் இருக்கணும், மனுஷனாக்க வேண்டாம். உறவா இருக்கணும் சார். அப்ப உங்க அண்ணன் பொண்ணு அடிபடுறதா போய் ஓடுவீங்க. யாரோ ஒருத்தர் அடிபடுறதா ஓட மாட்டீங்க. கேட்ட கேள்வி அதுதான் சார். அதுக்கு நீ ஓடுவேன், இதுக்கும் ஓடுவேன், அதுக்கு உதவி செய்யறது தான் என்ன வரும். ஆனா பதறி கை கால் நடுங்க கண்ணீரோட எந்த விஷயம் ஓடுவேன். நண்பருக்கு ஓட மாட்டேன், உறவுக்கு தான் ஓடுவேன். 60 நாடு போறது முக்கியம் இல்ல, உலக சாதனை பண்றது முக்கியம் இல்ல. அங்க அடிபட்டு கிடக்கிறவன் எனக்கு எந்த வகையிலும் உறவு இல்லாதவன் ஓடுனா நீங்க ஒரு நாடும் போக வேணாம், எல்லா நாடும் உங்களுக்கு இங்கே தான் இருக்கு, அவனுக்கு தான் ஓடணும். நீங்க நல்லா வச்சுக்கங்க, உதவி செய்யுங்க. நான் பெத்த புள்ள உணவு இல்லாம இருக்கு, எனக்கு கண்ணீர் வர்றது இயல்பு இல்லையா? இது இயல்பு இல்லையா? இயல்புதான். ஆனா இந்த உலகம் எதை பார்த்து தெரியுமா கண்ணீர் விட்டுச்சு? அடுத்த வேளை சோறு இல்லாம மொத்த உடம்பு சுருங்கி கிடக்கிற ஒரு ஆப்பிரிக்க புள்ள இருக்கும்போது அந்த புள்ளைய கொத்த காத்துக்கிட்டு இருந்த கழுக படம் எடுத்த ஒரு படக்கம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு தான் உலகமே எழுதுச்சு. அந்த புள்ள அவன் புள்ள இல்ல, எங்கோ ஒரு புள்ள உணவு இல்லாம இருக்கு, அந்த புள்ள இறந்தவுடன் அதை கொத்துவதற்கு ஒரு கழுகு காத்திருக்கு. அந்த படம் எடுத்தவன் என்ன தெரியுமாண்ணா, அந்த போட்டோ எடுத்தவன் என்ன தெரியுமா, குற்ற உணர்ச்சியில் செத்து போனாம. அது உலகத்தின் சிறந்த புகைப்படமாக கொண்டாடப்பட்டது. ஆனா இப்படி ஒரு புகைப்படத்தை நான் எடுத்துவிட்டனே, எடுத்து இவ்வளவு பேரை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டனே அப்படின்னு செத்து போனான். அதுதான் முக்கியம். என் தங்கச்சி மகன் அங்கே இருப்பான், என் மகன் அங்கே இருப்பான், அவன் சாப்பாட்டுக்கு தான் நான் இருப்பேன், அதனால சொந்தம் தான் முக்கியம். நான் வச்சுக்க உங்க சொந்தத்தை. ஜாதி மதம் பார்க்காத ஒரே விஷயம் நம்ம நட்பு தாங்க. என்னைக்குமே உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன சார்? உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன? என் ஃப்ரெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு பேர் என்ன? என் ஃப்ரெண்டு பேர் சொல்லட்டா? மீனலோச்சினி. அவ சௌராஷ்டிரா. இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்ரீபிரியா. 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாதிரி. என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் முடிக்கும் போது அவங்க தான் காசு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை சார், என் மூத்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இறந்த உடனே நான் 6 மாதத்துலேயே அந்த பொண்ணுக்கு இன்னொரு மாப்பிள்ளை பார்க்குறேன். ஏன்னா என் பொண்ணுக்கு வயசு 23, குட்டி பிள்ளை வச்சிருக்கா, 2 வயசு பிள்ளை வச்சிருக்கா. அந்த பிள்ளை அப்பான்னு அழுகுது. அதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் முடிச்சிருவோம், இல்லைன்னா பிள்ளை அனாதையாக போயிடும் அப்படி நான் இன்னொரு மறுமணம் பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி மாப்பிள்ளை பார்த்தாங்க. என் கூட பிறந்த தம்பி அவள் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னான். அங்கே நிற்கிது நட்பு. சமுதாயத்தில் மிகப்பெரிய விஷயம் நட்பு. உங்கள் மகளுக்கு திருமணம் முடித்த பிறகு உங்களுடைய சகோதரர் என்ன சொன்னார்? அப்போ என்ன சொன்னான் தெரியுமா? இன்னொரு கல்யாணம் முடிப்போன்னு சொன்னோன்னே என் தம்பி சொல்கிறான், ஏன் அவனையும் கொல்ல போறியான்னு. மூத்த மருமகன் கொஞ்சம் இதனால சூசைட் பண்ணிக்கிட்டாரு. தூக்க மாத்திரையை சாப்பிட்டு படுத்துட்டாரு. 2 தடவை காப்பாற்றினேன், 3ஆவது தடவை காப்பாற்ற முடியல. அப்போ பிள்ளைக்கு 23 வயசு ஆகுது. 23 வயசில் பிள்ளைய அனாதையை விட முடியுமா? இல்லை நான் உட்காந்து பார்க்க முடியுமா? என்னையை பார்த்துக்கிட்டவே என் புருஷு வேணும், என் பிள்ளைய நான் எப்படி பார்ப்பேன்? இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு துணை வேணும்னு நான் பார்த்தேன். என் தம்பி இன்னொரு ஆம்பளையோட வாழ்க்கையை கெடுத்துறாத உன் மக போய் கொண்டுருவான்னாங்க. என் பொண்ணு சூப்பராக இருக்கா. அவர் இந்த பிள்ளைய தான் பிள்ளையா ஏற்றுக்கிட்டாரு. எங்கேயோ இருந்து கட்டிட்டு வந்த பிள்ளை என் பேரனுக்கு இன்னொருத்தர் அப்பா இறந்துட்டாரு, இனிமே இது என் பிள்ளைன்னு என் மருமையை ஏற்றுக்கிட்டாரு. புது அங்கேயும் உறவு தானே சார் வந்திருக்கு. அது நட்பு வட்டாரத்தில் கிடைச்ச மருமையை. அது கரெக்ட். அந்த மருமையை வருவதற்கு காரணமாக இருந்தது உறவு இல்லை, நட்பு தானே. நம்ம பொருளாதார ரீதியில் வெளியில வீட்டுக்குள்ள கஷ்டப்படுவோங்க, அப்போ பார்த்து சிரிப்பாங்க நம்மளை பார்த்து. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபா நகை போட்டு போங்க. இவ தான் யார் தெரியுமா? எங்கள் ஒன்று வீட்டு சித்தியை திருப்பூரில் கொடுத்துருக்குல, அவளோட சித்தப்பா பொண்டாட்டி நாகப்பட்டினத்தில் இருக்கான்ல, அவனோட ஓரகத்தியை கட்டின ஒன்று வீட்டை தங்கச்சிம்பா. எப்போ 50 ரூபா நகை போட்டு போனான். ஒன்று போடாமல் போங்க, எங்கள் அப்பாவுக்கு கடைசி தங்கச்சி. இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு இந்த உறவு இந்த உதவியை செய்தது அப்படின்னு சொல்லுவீங்க? தாய்மாமா உறவு கண்டிப்பாக சார். என் தம்பி ஆகட்டும், என்னோட தாய்மாமா ஆகட்டும் சார். இன்னைக்கும் எனக்கு 65 வயசு, எங்கள் மாமாவுக்கு 85 வயசு ஆச்சு. இப்போ உங்கள் மாமா வயசு 85ஆ? ஆமாம் சார், 88 சார். வெரி குட், சிறப்பாக இருக்கட்டும். 88 அத்தையும் இருக்காங்க சார். இன்னைக்கும் அவங்க வந்து வரல வா, நாளைக்கு வரியா வா, இன்னைக்கு வரியா வா, அப்படிதான் கேட்பாங்க. அவங்களாம் சொல்றாங்களே தாய் மாமா இது செய்யறாங்க அது செய்யறாங்க, அப்புறம் குழந்தை பிறந்தப்போ 1 வருஷம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேசினாங்க. எல்லாமே ஹாப்பியா இருந்தது. நான் பிறந்தப்போ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னப்போ ஒரு சொந்தக்காரங்க கூட வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வயசுக்கு வந்தப்போ கூட எல்லாருக்குமே சொன்னாங்க, ஒரு சொந்தக்காரங்க கூட வரல. அப்போதான் வந்து அவங்க ஏதாவது வீட்டில் பால் காய்ச்சினாலும் சரி அது செஞ்சாலும் நாங்கள் வந்து சரி நாங்கள் வரோன்னு சொன்னால் இல்லைம்மா நீங்கள் இருக்கிறது வேற அப்படின்னு சொல்லி, அப்போல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வசதி இல்லை. அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் வேறம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பால் காய்ச்சிரோம்மா கொஞ்சம் வாமான்னு சொல்லி இப்போ கூப்பிடுறாங்க. அப்போ வசதியை வச்சு தானே உறவெல்லாம் வராங்க. ஓகே, என் உறவுலையும் மாமியார் இருக்கிறாங்க. இப்போவும் கூடவே நான் சமைக்க போனால் பருப்பு இவ்வளோ போடு, தக்காளி இவ்வளோ போடு, வெங்காயம் இவ்வளோ போடுன்னு வாங்க. நானும் கல்யாணம் 23 வருஷமாக நான் வந்திருக்கிறேன். ஆனால் இன்னமும் என் கூடவே இருந்து சொல்லுவாங்க. எனக்கு ஒரு புள்ள என்னன்னா,
கல்யாணமாக 21 வருஷமா இன்னும் மாமியா பின்னாடி இருந்துக்கிட்டு இவ்வளோ கொத்தமல்லி போடு இவ்வளோ தக்காளி போடு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னைய போட்டு ஒரே துன்பம்ங்கிறீங்க, குத்தி காமிக்கிற நாத்தனார் இருக்காங்கங்கிறீங்க, எல்லாமே மோசமாக சொல்லிவிட்டு அவங்க தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க சார், அவங்க இல்லாம நாம இல்லையே. நான் மாமியார் மட்டும் நம்பி வரல, மாமியார் புள்ள பெத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் அவங்க எனக்கு மாமியார். அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க இப்படி சமைக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சமையலை பற்றி தான் சொல்கிறாங்க. சரி, சொந்தக்காரங்க ஹெல்ப்பே பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மம்மியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சொந்தக்காரங்க என்ன பண்ணுறோம், நான் இருக்கேம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கூட இல்லைம்மா நீ தனியாகிட்ட நீ அப்படியே அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தான் இப்போ வரைக்குமே வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன், எல்லாரும் ஒரு உறவு கூட வந்து இப்போ எங்களுக்கு வந்து எதுவும் சப்போர்ட் பண்றது இல்லைல்ல. அப்போ அவங்க வந்துட்டு இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கல, அதுக்கு என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க ஓகேம்மா பாருமா. ஆனா இன்னொரு அவங்க பின்னாடி போய் என்ன பேசுறாங்கன்னா இந்த வயசுல மாப்பிள்ளை பார்க்கணுமா, அப்ப அது தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு தோணலையா? நீங்கள் வந்து எனக்கு வந்து மக பேச வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்ணால் என் தாய்க்கு இன்னொரு திருமணம் அவசியம் நான் நினைக்கிறேன், அதை பண்ணி வைக்க நான் விரும்புகிறேன் அப்படி சொல்கிறது இல்லை. உங்களுடைய உறவினர்கள் அதை பற்றி என்ன பார்வை இருக்குதுக்கு? 18 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 19 என் பொண்ணு பிறந்தா. அவன் சரியில்லைன்னு தெரிஞ்சே சொந்தக்காரங்க கட்டி வச்சாங்க. கட்டி வைக்கும் போது அத்தனை பேர் வந்து உட்காந்து பஞ்சாயத்து பண்ணாங்கல்ல. அப்போ பிரச்சனைன்னு வந்தால் நிற்கணும்ல, என்னமாச்சு நான் இருக்கேன்னு கேட்கணும்ல. யாருமே வரல, ஒருத்தவங்க கூட வரல. அப்போ அந்த டைமில் நான் தனியாக இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க, நீ எடுத்த முடிவு கரெக்டான முடிவு. ஏன்னா அவள் சின்ன பொண்ணு, அவள் 4 வயசுல என்கிட்ட ஒரு விஷயத்த வந்து தப்பாக பார்த்தேன்னு சொல்கிறா. என் பொண்ணுக்காக அந்த வாழ்க்கையை நான் தூக்கி போட்டு தனியாக வந்தேன். அப்போ அவங்க கேட்ட ஒரே வார்த்தை, பொண்ணு பிறந்துட்டான்னு சொன்ன உடனே அந்த பொண்ணை தத்து கொடுத்துருன்னு சொன்னாங்க. உனக்கு புருஷன் சரியில்லை, நீ 12வது தான் படிச்சிருக்க, நீ எப்படி நீ பொண்ணை வளர்ப்ப, நீ வந்து பொண்ணை தத்து கொடுத்துருன்னாங்க. அப்போ நான் சொன்ன வார்த்தை, நான் 10 வீட்டில் 10 பேர்த்தன் தேய்ச்சாவது என் பொண்ணை நான் வளர்ப்பேன், என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்னை என்கரேஜ் பண்ணாங்க, நீ டிகிரி பண்ணேன்னு எனக்கு அரசில் படிக்க வச்சாங்க. நான் டிகிரி பிகாம் முடித்தேன், ஒரு சாதாரண டெலிகாலராக ஒர்க் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் வந்து நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ அது ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். அப்போ ஃபர்ஸ்ட் லைஃப் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் யாருமே வரலையே, என்னோட ஹஸ்பண்ட் சைடில் இருக்கட்டும், ஏன் என் பெத்த அம்மாவே நான் வந்து பார்க்கல. இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னும் போது இப்போ அவள் சொல்கிறா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் சைடில் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறா. நான் சரின்னு சொல்கிறது, அவள் மேட்ரிமோனி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கா. அது சும்மா போகிற இடத்துலலாம் இங்கே பாருங்க மம்மி, இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று பாருங்கள். நான் சொல்லுவேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் அதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தாதான் கல்யாணன்ற ஒரு விஷயம் நடக்கும். நாளைக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை யார் பார்த்துப்பா? அப்போ நான் சொல்லுவேன், இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டேன், இதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்றது எனக்கு மைண்டில் இல்லை அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கல்யாணம் பண்ணீங்க, அந்த இது சரியில்லைன்றது தள்ளி வைக்கிறீங்க நீங்கள். ஆனால் அதிலே இருந்து சமாளிக்க பழகலனே நீங்கள். சமாளிக்கணும், அந்த கஷ்டம். இப்ப அந்த டாபிக் என்ன கஷ்டத்துல உதவுறது. அதை சொன்னது தான் சொந்தக்காரங்க வேணாண்டு வந்துட்டாங்க அவங்க. நீங்கள் ஒன்று மோசமாக இருக்க ஒரு உறவுன்னு இது ரொம்ப மிக 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 தவறாக நீண்ட காலமாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னென்னா, உறவுன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, கல்யாணம் பண்ணது குட்டையோ நெட்டையோ சரியோ தப்போ அதோடு இருக்கணும்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக் ஆகிடுறது பார்த்தீங்களா, சிக்கலாக்கி நம்மளும் சந்தோஷமாக இல்லாமல் அவனும் சந்தோஷமாக இல்லாமல் சுற்றி இருக்கணும் சந்தோஷமாக இல்லாமல் பிறக்கிற புள்ள சந்தோஷமாக இல்லாமல் கேரியரை யோசிக்க முடியாமல் ஊர் கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு அதை வாழன்னு நினைக்கிறது பார்த்தீங்களா. இந்த எண்ணத்தை முதல்ல விடணும். நான் வந்து என்னுடைய அத்தை மகளை தான் கல்யாணம் பண்ணேன் சார். ஏன்னா உறவு விட்டு போகக்கூடாதுன்னு எங்கள் அப்பாவோட சொந்த தங்கச்சி பொண்ணு தான். அவள் வந்து பிறவிலே வாய் பேசாத காது கேட்காத பொண்ணு சார். ஸோ நான் வந்து மியூசிக் ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மனைவி எனக்கு வந்தா நான் ஆசையாக ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா அவளை வெளியில் கொடுத்தா அவளை எப்படி நடத்துவாங்களோ என்னமோன்னு தெரியாதுன்னு உறவில் நீ பண்ணிக்கணுண்டானாங்க, நான் பண்ணிக்கிட்டேன். அம்மா சொன்னாங்க, எல்லோரும் ஃபேமிலியில் எல்லாருமே சொன்னாங்க. எங்களுக்கு 11 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தை, அவனும் வாய் பேசாத காது கேட்காத குழந்தையா போயிட்டான். சரிங்களா, ஓகே அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. ஸோ ஒரு ஷூட்டிங் கச்சேரி எங்கே இருந்தாலும், ஆனால் என் பொண்டாட்டி எந்த கச்சேரிக்கு நான் போனாலும் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் என்னமோ ரொம்ப காதில் விழுந்து சன்படி ஏன்னு தட்டுவோம், கை தட்டுவோம், என்ஜாய் பண்ணுவோம். அவளுக்காக அவள் கையை தூக்கி இந்த இடத்துல வச்சுட்டு நான் பாட்டு பாடுவேன். அவளும் அந்த உணர்வு தெரியும் அந்த கையில். ஆமாம், அவன் கையில் வச்சா தெரியல. ஆமாம், பூக்கள் கராசியில் தெரியும். ஸோ அப்படி போயிட்டு இருந்த லைஃப்பில் வந்து சடனாக ரயில்வேஸில் இருந்தப்போ எனக்கு 37, என் பிள்ளைக்கு 3.5 வயசு, என் மனைவிக்கு 36 வயசு. இங்கே தினத்தந்தி ஆஃபீஸ்கிட்ட வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் அவங்க காலமாயிட்டாங்க என் மனைவி. அந்த என் பிள்ளைய என் குழந்தைய என் அண்ணன் என் தம்பி மனைவிகள் நாங்கள் எடுத்து வளர்க்குறோம் அண்ணா, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, நாங்கள் வளர்க்குறோம் அந்த குழந்தைய அப்படின்னு அவங்க தான் கேட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட்கல சார் என்கிட்ட.
கஷ்டத்தில் உதவுவது உறவுகளே என்று ஒரு சாராரும், இல்லை நட்புகளே என்று மறுசாராரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் சென்ற தலைமுறை திரைத்துறையினால் தோழியாகவும் இந்த தலைமுறையில் இருக்கும் திரைத்துறை அனைவருக்கும் அம்மாவாகவும் என்று அழைக்கப்படும் வடிவுக்கரசி அவர்கள். வடிவுக்கரசியோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் மற்றொரு சிறப்பு விருந்தினர் திரைத்துறையில் இருக்கும் அனைத்து தரப்பினரும் நண்பராய் கருதும் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள். நீங்கள் தொடர்ச்சியாக நண்பர்களால் இருந்தவர், நண்பர்களோடு இருந்தவர் இல்லையா? திரையுலகில் நண்பர்களால் அறியப்பட்டவர் நீங்கள். இந்த நம்முடைய ரொம்ப சிக்கல்கள் ஏற்படும் பொழுது, ரொம்ப சிரமம் ஏற்படும் பொழுது யார் முதல்ல வந்து நிற்கிறான்னு நினைக்கிறீங்க? உறவுன்றது நாமெல்லாம் தேட முடியாது, அமைதியே வந்தாலும் சிக்கல் இல்லாமல் விலக முடியாது. ஒரு மனைவின்ற உறவுனா அது டிவோர்ஸ் வரைக்கும் போகும். ஆனால் நட்பு அப்படி இல்லை. நாம் பழகி பிடிச்சு இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா துஷ்டரை கண்டா தூரம் போயிடலாம். ஸோ அந்த சாய்ஸ் நட்பில் இருக்குது, உறவில் இல்லை. நண்பனுக்கு போய் மொய் எழுதலை கொள்ளலை என்ன பேசாத போயிருப்பான். ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க, இருந்துக்கிட்டு குத்திக்கிட்டே இருப்பாங்க. அவனை வேண்டான்னா கட் பண்ணிட்டு போயிடலாம். இது கட் பண்ண முடியுமா? அதனால் குறையும். அதனால் நட்பு தான் என்றைக்குமே சிறந்தது. நிறைய இடங்களில் அதுவும் நட்பும் நம்ம ஒரு லிமிட்டோடு நம்ம இருந்தால் நட்பு நிலைக்கும். ஓகே, இப்போ உறவுலையும் நட்போடு இருக்கிறதுனால தான் 32 வருஷம் என் பொண்டாட்டி என்னை தாங்கிட்டு இருக்கிறான். நட்பு இல்லாத உறவு உறவு கிடையாது. எவ்வளவோ தாய் மாமனும் அவங்க இது இல்லாமல் நட்போடு இருக்கிற போது இருக்கும். ஆனால் உறவுலையும் நட்புன்ற ஒரு 3 வார்த்தை 3 சொல்லு அந்த இது இல்லைன்னா வேஸ்ட்டு தான். ஸோ நட்பு தான் சிறந்தது. அதை நம்ம உறவுக்காரங்களோடையும் நட்போடு பழகினா அது உறவும் சிறக்கும். உங்களுடைய நான் இத்தனை ஆண்டு கால வாழ்வில் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர்கள் ஒரு 2 பேர் 3 பேர் சொல்லணும்னா சொல்லுவோம். ஒருத்தர் சொல்லலாம் கேட்கணும், ஒருத்தருக்குள்ள அடக்க முடியாது சொல்லிடுவீங்களோ நினச்சி நான் 2-3 பேர்னு கேட்குறேன். எனக்கு சிறந்த நண்பர்கள் அதாவது நட்பினால் உறவு ஏற்படும் அந்த மாதிரின்னு சொன்னால் இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். மீனாக்கா அவங்க எனக்கு எங்கள் அம்மா இறக்குறப்ப பெரிய நல்ல செல்வந்தர் குடும்பம், ஒரே பையன், எல்லாம் உதாசீனப்படுத்திட்டாங்க, உறவெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு. அப்போ எங்கள் மீனாக்காவும் ஆளுக்கான்றது ஸ்ரீபிரியா, அவங்க ஒரு ஜன்னலை உடச்சி அங்கே ஒரு கதை வச்சு என் ரூமுக்குள்ளே என்னை மிச்சதெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்படி இருந்து காப்பாற்றினது நட்பு. இன்னி வரைக்கும் அது உறவாயிருச்சு. உறவு நட்புன்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து இன்னி வரைக்கும், எல்கேஜிலேருந்து 12 வரைக்கும் ஒன்றா படித்தோம். ஜெகபதி பாபு தெலுங்கு நடிகர், அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் ஊருக்கே தெரியும். நான் 35 வருஷமாக சண்டை போடாத ஒரு நட்பு. அது ரொம்ப 30-40 வருஷம் இருக்கும். சொன்னா வயசு தெரிஞ்சிருமா? என் வயசு தெரிஞ்சா பரவாயில்ல. ஜெகவதி பாபுக்கு நண்பர்னு சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும். ஒன்னா படித்தோம் கிளாஸில். நானெல்லாம் நான் ரொம்ப சாதாரண, அந்த அளவுக்கான ஹீரோயின் எல்லாம் கிடையாது. நான் ரொம்ப சாதாரணமானவன். அந்த நேரத்தில் கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது. அப்போ தான் நமக்கு சான்ஸே வரும். நம்ம மாதம் அதான் 9 மாதமாக இருக்கிற வரலுமே நடிக்கிறோம். அந்த நேரத்தில் போய் நடிக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு போயிட்டாங்கன்னு அப்படியே கேப் விட்டுருவாங்க. அதுக்காக 9 மாதம் அது திங்கக்கிழமை குழந்தை பிறக்க போகுதுன்னா சனிக்கிழமை வரலும் வேலுண்டு வினையிலே நான், அம்பிகாமா, விஜயகாந்த் சார், நம்பியார் சுவாமி எல்லாரும் நடிக்கும். எங்கள் அம்மா குழந்தை பிறந்து 15 நாளில் திருப்பி போய் வேலைக்கு போகிறேன். எங்கள் அம்மானு ஒருத்தர் இல்லைன்னா என் குழந்தைய யார் பார்த்துருந்து? இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரல என் மகளை வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு டியூஷனுக்கு கூட்டிட்டு போகிறத வரலும் பண்ணது என் தங்கச்சி. ஆனாம்மா சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 உதாரணம் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க. பூவலவன் வாசன படத்தில் நாகேஷ் அவர்களை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி புக் பண்ணியாச்சு. விஎஸ் ராகவன் 2 பேரும் வீட்டில் சும்மா இருக்காங்க, 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள், 2 பேருக்கு படம் இல்லை. நாகேஷ் அவர்களை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஎஸ் ராவனை பார்க்க போகிறார் இயக்குனர். விஎஸ் ராவனுக்கு என்ன அப்படின்னா 2 பேரும் சும்மா இருக்கு ரொம்ப நாளாக. நாகேஷ் பெரிய உயரத்தில் இருந்தவன், நம்மளை தாத்தா ரோல் கேட்குறாங்க, இந்த ரோல் நீங்கள் ஏன் நாகேஷை கேட்கக்கூடாது அப்படின்னார் ராகவன். அவன் சும்மா இருக்கான், அவனை போய் கேளுங்களேன் அப்படின்னு. எல் சார் சிரிச்சுக்கிட்டு இல்லை 2 தாத்தா நாங்கள் நாகேஷ் சார் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னு தான் விஎஸ் ராவனுக்கு நிம்மதியாக இருந்துச்சு.
ஓ அப்போ நான் மட்டும் வேலைக்கு போகல, கூட நண்பனும் வேலைக்கு வர்றான் அப்படிங்கிறது. இந்த எண்ணம் இருக்குல்ல, இது சினிமாவில் கலை உலகத்தில் பார்த்தீங்கன்னா நண்பன் ஆனா பரவாயில்ல, ஆளானா பரவாயில்ல நினைப்பாங்க. உறவுகள் அப்படி ஒன்று இருக்கா? வேலை வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாலலாம் வரல. நான் ஆல்ரெடி ஒரு பொதிகையில் காம்பியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வேற வேலைக்கு போகிறதுக்காக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் போட கொடுத்துருந்தேன். அதை வந்து அப்போ வந்து ஏஜென்ட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இப்பதான் வந்து ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் நீங்க சொல்றது அது சேப்பு ரோஜாக்கள் வடிவரசி. ஆமா. சோ அந்த போட்டோ எடுத்துட்டு போய் அம்மன் கிரியேஷன்ஸ்ல காட்டி அப்ப கிழக்கே போகும் ரயிலுக்காக தான் என்னை கூப்பிட்டது. அதுக்கு போய் பார்த்து அப்போ எதனால நான் ரிஜெக்ட் ஆனேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம கிழக்கே போகும் ரயிலுக்கு வந்ததே ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி வந்தது தான் சிகப்பு ரோஜாக்கள் சான்ஸ். ஸோ யாரும் நண்பர்கள்லாம் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை. பட் அதுக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு கூட வந்து நம்ம பொண்ணு சரி போயிருக்க கூடாது நடிக்க, ஆனால் போயாச்சு. இப்போ பாதுகாப்பாக இருக்கணும்னா எங்கள் அப்பா சாகர வரலும் எங்கள் அப்பா தான் வந்துட்டு இருந்தார் என் கூட. அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் வர, இப்போவும் எங்கள் அண்ணன் தான் என் கூட வர்றார். குடும்ப பொறுப்பெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. என் தங்கச்சி ஷேர் பண்ணா, இவங்கெல்லாம் ஷேர் பண்ணனால தான் என்னால் வெளியில் வந்து வேலைக்கு வர முடிஞ்சது. நம்ம எதுக்காகங்க வேலை செய்கிறோம், நம்ம எதுக்காக போகிறோம், எதுக்காக சம்பாதிக்கிறோம், யாருக்காக பண்ணுறோம்? ஃபேமிலிக்காக தான். இல்லை என் எழுத்த வீட்டுக்காரன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, அந்த அம்மா பர்த்டேக்காக நான் போய் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லுவோமா? இல்லை நமக்கு சொல்லுவாங்களா யாராவது? கிடையவே கிடையாது. சுரேஷ் சொல்லுங்க. இல்லை அவங்க வந்து ஒரு லிஸ்ட் போட்டாங்க. ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் இருந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க ராதிகா, ஸ்ரீபிரியா, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் விரல் விட்டு எண்ண முடியாமல் உச்சத்தில் இருந்த பல நடிகைகள் நடு ரோட்டுக்கு வந்ததுக்கு காரணமே அவங்க குடும்பம்தான். அதை வந்து அவங்க இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா உறவில் வந்து எதிர்பார்ப்புகள் அவ்வளவா இருக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை ஒரு நடிகை, நான் சொல்கிறேன் சினிமாலேருந்து வந்ததுனால இன்னைக்கு வந்து எனக்கு சரோஜா தேவி அம்மாலேருந்து இன்னைக்கு இருக்கிற நடிகை வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டு, இந்த அக்கா உட்பட. ஒவ்வொருத்தரும் அவங்க படுற கஷ்டம், அவங்க இங்கே யாரோ சொன்னாங்க வந்து ஒர்க்கிங்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட். நீ இல்லை, அது சப்போர்ட் அதுக்கு இல்லை. அவங்க ஒருத்தரோட உழைப்பில் பலர் உட்காந்து சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நல்லது, அவங்க ஒரு கல்யாணம், யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, ஒரு கல்யாணம் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவாங்க உறவில். எங்கேயாவது வந்து மாறி சுயமாக நின்று அந்த புள்ள ஏதாவது யோசிச்சு நல்லது செஞ்சுக்க போதே தனக்கு நமக்கு வர பணம் கட்டாயிடுமேன்ட்டு அந்த மாதிரி நடந்தா பரவாயில்லைங்க. இல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசுறது ரொம்ப நுட்பமான ஒரு இடம். என்னன்னா இது வந்து எப்பொழுதும் ஆண் நடிகர்களுக்கு இந்த சிக்கலை சந்திப்பதே இல்லை. அவர்கள் இல்ல அவங்க லிஸ்ட் போட்டாங்க. பெண் நடிகர்கள் இந்த சிக்கலை சந்திச்சுட்டே இருக்காங்க. அவர் சொல்ற டிஆர் ராஜகுமாரி காலத்திலிருந்து டிஆர் ராஜகுமாரி அவ்வளவு சிறப்பாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் தமிழ் சினிமாவில். ஆனால் அவருக்கு ஒரு குடும்பம் வாய்க்கவே இல்லை. அவர் அந்த குடும்பத்தை இறுக்கி பிடிச்சிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. சிக்கலில் உதவுவது நட்பா உறவுகளான்னு பேச ஆரம்பித்தது. இது பார்ப்பதற்கு ரொம்ப காலகாலமாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு செய்தி போல தோணும். ஆனால் நீங்கள் எப்போ பேசுனீங்கனாலும் அந்த செய்தியில் ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் சாலமன் பாப்பையாவை தெரியும். சாலமன் பாப்பையா மிக எளிய குடும்பத்தில் பிறந்தவர். அவர் சொல்லுவார், அவருடைய கல்லூரிக்கு போகும்பொழுது தான் முதல்ல அவர் வந்து ஒரு முழு பேண்ட்டை வாங்கி கொடுக்குறாங்க அவருக்கு. அப்பொழுதும் காலில் செருப்பு கிடையாது. காரணம் செருப்பு என்பது அன்றைக்கி லக்ஸுரி. படிக்க தான் அனுப்புகிறாங்க. 2வது செமஸ்டர் வரை பணம் கட்டியாச்சு. 3வது செமஸ்டர் 4வது செமஸ்டர் பணம் கட்ட முடியல. பணம் கட்ட முடியலன்னா பரீட்சை எழுத முடியாது. பரீட்சை எழுத முடியாதுக்கும் போது திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கு ஒரு நண்பன். அவர் என்ன செய்கிறாரு, 2 பேருமே ஹாஸ்டல். அவருடைய சாலமன் பாப்பையோட நண்பர் என்ன செய்கிறாரு, தனக்கு பணம் கட்ட வச்சுருந்த பணத்தை, பரீட்சை கட்ட வச்சுருந்த பணத்தை கொண்டு போய் சாலமன் பாப்பையா பேரால் கட்டிடுறாரு. சாலமன் பாப்பையா நெகிழ்ந்துடுறாரு. அவன் வச்சிருந்த பணத்தை கட்டி, என்னடா நீ கட்டணுமேடா, உனக்கு இல்லையாடா, டே நான் பரீட்சை எழுதி எப்படி ஃபெயிலாக தான் போக போகிறேன், நீ நல்லா படிக்கிறவன், பாஸ் ஆக வேண்டியவன், நீ பரீட்சை எழுது அப்படி சொல்கிறாரு. அதை அத்தனை ஆண்டு காலம் நினைவு வைத்திருந்து சாலமன் பாப்பையா அந்த நண்பனின் பெயரை தன் மகனுக்கு வச்சார். அந்த நண்பன் பேரை தான் வைக்கணும்னு வச்சுருந்தார். இப்படி நட்புக்கு ரொம்ப வலுவான கதைகள் உண்டு. சரியா? நீங்கள் வள்ளுவர் வந்து உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றை பற்றி எல்லாத்தையும் எழுதுறாரு. ரொம்ப சுருக்கமாக ஒரு அதிகாரத்தில் 10 குறள் எழுதுறாரு. அப்படி எழுத வந்த வள்ளுவர் எழுதி தீராத அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா நட்பு தான். கிட்டத்தட்ட 5 அதிகாரம் நட்பியல்னு வள்ளுவர் எழுத வேண்டிய கட்டாயம். எத்தனை பக்கம் அடைச்சாலும் ஒரு பக்கம் ஓட்ட வருது. நீ யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது எல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த உறவுக்கு இந்த சிக்கல் இல்லாமல் இருக்குது. அப்போ இது ஏன் வந்து உறவை விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க
அப்படின்னா அம்மா சொன்ன மாதிரி இங்கே இருக்க எல்லாரும் பேசணும் சொன்ன மாதிரி இந்த உறவு இயல்பாக உனக்கு ஏற்பட்டது, உண்மையில் விதிக்கப்பட்டது. அப்போ ஏன் இவ்வளவே நட்புன்னு பேசுகிறாங்க அப்படின்னா அந்த உறவு மோசமாகும் பொழுது அவன் நட்பின் பக்கம் வந்துடுறான். இந்த நண்பனோட இருக்கும்போது ஒரு சிக்கலும் இல்லை. சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி வேண்டாம்னா அவனை வெட்டி விட்டுறலாம், கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். சண்டை வந்தால் கோர்ட்டுக்கு போக வேண்டாம், இங்கே சண்டை வந்தால் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கு இல்லையா? எதுக்கு சண்டை வருது உறவுக்குள்ள? அந்த நட்பை விட்டு போயிடலாம், நட்பை விட்டுடலாம், பார்க்காம இருக்கலாம். சண்டை போட்டுருவோம், பார்க்காம இருந்துருவான். இங்கே பார்க்காம இருக்க முடியாது. என்ன சிக்கல் தெரியுமா? நம்ம அம்மா சொன்னாங்க, யாருக்கு இங்கே உழைக்கிறோம்? குடும்பத்துக்கு தானே உழைக்கிறோம் அப்படின்னு. சொந்தக்காரன் முன்னாடி நல்லா இருந்துருந்து தான் உழைக்கிறோம். ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு புள்ளியில் நட்பு ஒரு இடம் மேலே ஓங்குது. எந்த இடத்துல மேலே ஓங்குதுன்னா, ஒன்றா படித்தவன் எல்கேஜிலேருந்து 12 வரை ஒன்றா படிச்சிருப்பான், 30 வருஷங்களை சந்திப்பான். சந்திக்கும் பொழுது எவனெல்லாம் ரோல் நம்பரில் இருக்கானோ 1ஆம் நம்பர்லேருந்து 35ஆம் நம்பர் வரை ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அவ்வளோ வரையும் கூப்பிடுன்னு சொல்லுவானே ஒழிய அதில் எவன் ஆளானான், எவன் வெற்றி பெற்றான், எவன் பணம் சம்பாதிச்சான், அதுவெல்லாம் எதுவும் கிடையாது. அவனெல்லாம் ஒன்று கூடிது பார்த்துரும் ஒரு தடவை. ஏன் அதை சொல்ல முடியுது அப்படின்னா, மறுபடியும் அன்றைக்கி ராத்திரி அவன் ஊருக்கு போயிடுவான். அதனால அதை சொல்ல முடியுது. இங்கே சிக்கல் போக முடியாது. ஆனால் என்னென்ன முக்கியம், அந்த உறவை நிலைக்க வைக்கணும். உறவை நிலைக்க வைக்கிற என்ன செய்யணும்? இவரெல்லாம் குற்றம் சொல்கிறாங்கல்ல, இன்னைக்கு யாருமே செய்யலைன்னு, அதை வந்து நம்ம செய்யாமல் இருக்கணும். எனக்கு அவர் பேசல ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னென்னா, எங்கிருந்தோ ஒரு மாமா, அந்த மாமா என்னை படிக்க வச்சார், படிக்க உதவி செஞ்சார், பணமாக கட்டினார், இல்லை எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு நம்ம முன்னாடி இருக்குது, நம்மளாலே செய்ய முடியும் இல்லையா? நான் தம்பி பேசுகிற பொழுது அவ்வளோ கோபமாக பேசுங்கிற காரணம், யாரோ ஒருவன் என் உறவினர் தான் நினச்சி உதவி செய்கிறது வேற, யாரோ தெரியாத இடத்துக்கு உதவி செய்கிற வேற. மகாத்மாவை அப்புறம் ஆகும், முதல்ல சாதா ஆத்மாவாகும். சாதா ஆத்மாவுக்கு நமக்கு தெரிஞ்சு நம் கண் பார்வையில் படும் உதவி தேவைப்படுகிற, வழிகாட்ட விரும்புகிற, வழி தேடுகிற யாரோ ஒரு இருக்கக்கூடும். அவரை இறுக்கி பிடிச்சிங்கன்னா உறவும் சரி நட்பும் சரி ரொம்ப வலுவாக இருக்கும். அப்படி காலத்தால் நம் பெயரை சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரும் அதை நோக்கி நகர்ந்து இந்த உலகத்தை மேன்மைப்படுத்திடுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும்.